குறள் 25 ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. கதை. ஒரு காலத்தில் கௌதம முனிவர் என்பவர் கடும் தவம் புரிந்து வந்தார். அவருக்கு அகலிகை என்ற அழகான மனைவி இருந்தாள். கௌதம முனிவர் தனது ஐம்புலன்களையும் அடக்கி தவ வலிமையால் பெரும் ஆற்றல் பெற்றிருந்தார். வானுலகின் தலைவனான இந்திரன் அகலிகையின் அழகில் மயங்கி அவளை அடைய திட்டமிட்டான். ஒருநாள் விடியற்காலையில் முனிவர் ஆற்றுக்கு நீராடச் சென்ற சமயம் பார்த்து கௌதம முனிவரைப் போலவே உருவம் மாறி இந்திரன் உள்ளே புகுந்தான். திரும்பி வந்த முனிவர் இந்திரனின் சூழ்ச்சியை தனது தவ வலிமையால் உணர்ந்தார். ஐம்புலன்களையும் அடக்கத் தவறிய இந்திரனின் செயலால் கோபமுற்ற முனிவர் அவனுக்கு சாபமிட்டார். இந்திரன் தனது உடல் முழுவதும் 1000 கண்களை பெற்று அவமானமடைந்தான். அதேபோல் தன் மனைவியையும் கல்லாய் போகும்படி சபித்தார். நீதி. இந்த கதையில் தேவர்களின் தலைவனாக இருந்தும் தன் ஐம்புலன்களை கட்டுப்படுத்த தவறிய இந்திரன் பெரும் அவமானத்தை சந்தித்தான். ஆனால் அதே புலன்களை அடக்கி தவம் செய்த கௌதம முனிவர் ஒரு தேவேந்திரனையே தண்டிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார். இதையே திருவள்ளுவர் ஐம்புலன்களை அடக்கியவனின் வலிமைக்கு இந்திரனே சாட்சி என்று குறிப்பிடுகிறார்.